ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்லமே அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலர்ஃபுல்லான குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாங்க, மசாலா பாஸ்தா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி. இதில் நமக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இதை நாம் மாற்றிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் நல்ல உணவு கொடுத்த திருப்தி நமக்கு இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு கனமான பாத்திரத்தில் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிப்போம். இந்த தண்ணி நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படியும் நீங்கள் செய்யலாம். ஸோ கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கப் பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஸ்லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு இதை மூடி போட்டு நல்ல ஒரு 8 to 10 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுற மாதிரி பார்த்துப்போம். பாஸ்தா நல்லா வேகட்டும். ஸோ பாஸ்தா ஒரு 10 minutesக்குள்ளே கண்டிப்பாக வெந்துடும். ஸோ வெந்த உடனே வாட்டரை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். திரும்ப அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் நாம் ஆட் பண்ணிப்போம். ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஸ்லைட்டாக சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு மற்றும் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்லைட்டாக வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ரொம்ப நேரம் வறுத்தா தீஞ்சு போயிடும். தீஞ்சின்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் ஸ்லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸோ வறுத்த பிறகு ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் வெங்காயங்கிறது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 5 to 6 பல்லு பூண்டையும் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பொடிசாக நறுக்கிய 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிய பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்குவோம். தக்காளி சில டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணாமல் தக்காளி சாஸ் மாதிரியும், அதாவது தக்காளி நல்லா அரைச்சி அப்படியே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிப்போம். ஒரு கப் வெஜிடபிள்ஸ் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா கேரட், பட்டாணி, பீன்ஸ், கொடமிளகா, அப்புறம் மக்காச்சோளம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி மற்ற காய்கறிகளும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த மசாலா பாஸ்தாவை ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் மாற்றலாம். இப்போ எனக்கு எண்ணெய் தேவைங்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்க வைக்கிறேன். இந்த காய்கறிகள்லாம் மோஸ்ட்லி வதங்கிடுச்சு. இப்போ நாம் அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது ட்ரை ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ குக் பண்ண பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி இந்த மசாலாவோட இந்த காய்கறி மசாலாலாம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது கூட இந்த பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு
2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதை கூட ஆட் பண்ணிப்போம். டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணோங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது, ஒரு ஆப்ஷனல் தான். ஏன்னா அது வந்து கடைசியாக நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்து கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ அப்போ குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் வந்து நான் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, மசாலா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக பார்மேசன் சீஸையும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கி பரிமாற வேண்டியது தான். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நிறைய காய்கறிங்க இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.